எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிலாசோர். இன்னைக்கு நம்ம டாசுகாரி ஹோட்டலோட எபிசோட் 11 ஹேண்ட் கன்ஸ் அண்ட் ஹெல்த்தா பார்க்க போறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா ஒசோட்டோவோ நீக்கோ வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. நீக்கோ என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு இந்த விஷயத்தை வந்துட்டு வெளியே எடுத்துட்டு போலாம் சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் கிளம்புறாங்க. இவங்க 2 பேர் வந்துட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க. நந்துன்னு இங்க வந்துட்டு நீக்கோ என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு நிறைய கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கறதுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஆன்சர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒசோட்டோ சொல்றா. நீ வந்துட்டு என்னத்துக்கு என்ன கொன்ன, உனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் நான் ஏன் உன்னை கொன்னேன்னு. நான் வந்துட்டு பேட் மூட்ல இருந்து அதுக்கு தான் இவ்வளவு தூரம் வந்துட்டு நான் இந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர் பண்ணதுலாம் நான் வரல. எனக்கு வந்துட்டு நீ என்ன எவ்வளவு வரைக்கும் புரிஞ்சுன்னு இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியணும், அதுக்கு தான் நான் வந்துட்டு இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒசோட்டோ சொல்றேன். இந்த சைடுல பாத்தீங்கன்னா ஹட்டோரியோ ருரியோ வந்துட்டு நீக்கோவை தேடிட்டு இருக்காங்க. இந்த சைடுல பாத்தீங்கன்னா நீக்கோ என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, நீ வந்துட்டு வெறும் பொண்ணுங்களை மட்டும் தான் வந்துட்டு கொன்னுட்டு இருந்த, உனக்கு வந்துட்டு புடிச்ச பொண்ணை தான் நீ வந்துட்டு கொன்னுட்டு இருந்தேன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் இந்த டைரி பிரகாரம் நீ வந்துட்டு வேற ஜனங்களை கூட கொன்னு இருக்க. ஃபர்ஸ்ட் அதாவது உன்னோட மர்டர் வந்துட்டு பாத்தீங்கன்னா, நீ வந்துட்டு உன்னோட பெட்டு அத்தையே வந்துட்டு நீ கொண்டுட்டு இருக்க. அதுதான் ஒரு பேர்டு பாத்தீங்கன்னா, அந்த பேர்ட் தான் வந்துட்டு அவன் கொண்டுட்டு இருப்பாள். அந்த டைரியில வந்துட்டு அதுதான் வந்துட்டு அவன் எழுதிட்டு டிரா பண்ணிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் நீ வந்துட்டு ஒரு வீடு இல்லாத மனுஷனை வந்துட்டு கொண்டுட்டேன். அப்புறமா ஒரு கம்பெனி டைரக்டர், அடுத்தது வந்துட்டு ஒரு குட்டி பொண்ணு ரோட்ல வந்துட்டு நடந்து போயிட்டு இருந்தா, அவளை வந்து நீ கொன்ன. ஒசோட்டோ வந்துட்டு சிரிச்சுனே சொல்றா, அந்த பொண்ணு நீ தானே. இந்த ஒசோட்டோ பாத்தீங்கன்னா ரொம்ப ஆட்டிடியூடோட பேசுறா. எனக்கே வந்துட்டு அவன் அடிக்கிற மாதிரி தோணுது. அடுத்தது என்ன சொல்றானா, நீக்கோ உன்னோட டைரியில வந்துட்டு நிறைய பொண்ணுங்களை வந்துட்டு நீ கொல்றதுக்கு முன்னாடி ரொம்ப சித்திரவதை பண்ணிருக்க. ஆனா உன் டைரியில வந்துட்டு நீ அதை பத்தி எல்லாம் எழுதியே இல்ல. நீ வந்துட்டு வெறும் நான் கொண்டுட்டேன் அவ்வளவுதான் நீ வந்துட்டு எழுதிருக்க. இதுக்கு ஒசோட்டோ என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, ஆமா நான் அப்படிதான் பண்ணேன், உன்ன வந்துட்டு நான் எதுவும் பண்ணல, ஏன்னா நீ வந்துட்டு என் டைப்பே இல்ல. நீக்கோ வந்துட்டு இதெல்லாம் கண்டுக்கிறதே இல்ல. அவளுக்கு தேவையான விஷயம் என்னன்னா, ஏன் வந்துட்டு நம்ம எல்லாம் கொண்டான்னு சொல்லிட்டு. ஒசோட்டோ நீ வந்துட்டு என்கிட்ட ஒரு வாட்டி சொல்லிருப்பேன், உனக்கு ஞாபகம் இருக்கா, நான் வந்துட்டு உங்ககிட்ட கேட்டல இந்த மாதிரி ஜனங்க ஏன் வந்துட்டு கொல்றாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு நீயும் வந்துட்டு ரிப்ளை கொடுத்துருப்ப, ஜனங்க வந்துட்டு வைலன்ஸ், பிளஷர், அப்புறம் டாமினன்ஸ், பவர் இதுக்காகத்தான் வந்துட்டு கொல்றாங்க. பேசிக்கலா நீ வந்துட்டு இந்த பொண்ணுங்களை வந்துட்டு ஏன் கொலை பண்ணிருக்கனா, பிளஷருக்காக. ஆனா நீ வந்துட்டு ரேண்டமா கில் பண்ணிருக்கிறிய வேற ஜனங்க எல்லாம், அவங்களெல்லாம் வந்துட்டு நீ நாத்து கொன்ன. பிளஸ் இந்த டைரியில வந்துட்டு ஒரு கொலைக்கும் வந்துட்டு நீ ஸ்டார்ஸ் போட்டு வந்திருக்கேன். என் கொலைக்கு பாத்தீங்கன்னா 2 ஸ்டார் போட்டிருக்கேன். அந்த பேர்டு அப்புறமா அந்த வீடு இல்லாத மனுஷனை கொன்னல, அவங்க 2 பேருக்கும் வந்துட்டு ஒரு ஸ்டார் போட்டிருக்கேன். அந்த கம்பெனி டைரக்டர் இருக்காருல்ல, அவருக்கு வந்துட்டு நீ 5 ஸ்டார் போட்டிருக்க. அப்படின்னா இதுல என்ன தெரிய வருதுன்னா, நீ வந்துட்டு ஜாஸ்தி காசு இருக்கிறாங்கல்ல அவங்கள கொலை பண்ணா உனக்கு வந்துட்டு ஒரு சென்ஸ் ஆஃப் பவர் வந்திருக்கு. நீ வந்துட்டு ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட், வாழ்க்கையில எங்கேயோ போயிருக்கலாம், ஆனா உனக்கு வந்துட்டு உன் மேல கான்பிடன்ஸே இல்ல, உனக்கு வந்துட்டு லோ செல்ஃப் எஸ்டீம், உன் மேல உனக்கே வந்துட்டு உன்னை பத்தி ஒரு அபிப்பிராயம் இருக்கல, அது வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்குது, ரொம்ப கேவலமா இருக்குது. ஆனா நீ வெளியே வந்துட்டு ரொம்ப கான்பிடென்ட்டா ஒண்ணுமே இல்லாத மாதிரி வந்துட்டு நீ போர்ட்ரே பண்ணிட்டு இருக்க. நீ நிஜமாலவே வந்துட்டு நல்ல ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்டா ரொம்ப வெல்தியா இருந்தீனா, நீ மத்தவங்களோட காசு பண்ண பார்த்துட்டு அவங்க வந்துட்டு கொலை பண்ணிருக்க மாட்டேன். உனக்கு வந்துட்டு ரொம்ப இன்செக்யூரிட்டி இருக்குது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கிர்கோ வந்துட்டு பைனோகுலர்ஸ்ல பாத்துட்டு இருக்காரு ஹோட்டல்ல இருந்து. நெக்ஸ்ட் வந்துட்டு நீக்கோ என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இந்த டைரி ஃபுல்லா வந்துட்டு ஒரு லைன் வந்துட்டு சேமா இருக்குது, எனக்கு வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸே போல, நான் வந்துட்டு கொலை பண்ணிட்டு கூட எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸே போல. நீக்கோ வந்துட்டு கரெக்டா சொல்லிடுறா, ஆக்சுவலா வந்துட்டு உன்னோட ஸ்ட்ரெஸ் காரணமே வந்துட்டு உங்க அப்பா அம்மா தான். நீ வந்துட்டு கான்பிடென்ட்டா இல்லாதது வந்துட்டு உங்க அப்பா அம்மா தான். ஒசோட்டோ என்ன சொல்றானா, நீ வந்துட்டு கரெக்டா தான் சொல்ற, அப்பா அம்மா வந்துட்டு ரொம்ப பணக்காரங்க, எப்பவுமே வந்துட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க கூட பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு நான் பையனா பிறந்தேன், ஆனா எனக்கு வந்துட்டு நிறைய மெமரி பவர்லாம் இல்ல. நான் வந்துட்டு ஸ்டடீஸ்ல எல்லாம் ரொம்ப முக்கிய மார்க்ஸ் வாங்கியிருந்தேன். பட் ஒரு மொமெண்ட் ஆயிட்டு இருக்கு, நான் வந்துட்டு எல்லாத்துலயும் வந்துட்டு சூப்பரா மார்க்ஸ் வாங்கியிருந்தேன், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன். எனக்கு மெமரி பவர் வந்துட்டு அவள் இல்லைனா கூட நான் வந்துட்டு அதை பில்ட் பண்ணேன், ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணேன். எல்லாம் வந்துட்டு அவங்களே சந்தோஷப்படுத்திட்டா. ஒசோட்டோட சைல்டுஹுட் வந்துட்டு காட்டுறாங்க ஒரு சீன்ல. இவன் வந்துட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட ஓடி போய் சொல்வா, பாருங்க நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன் என் கிளாஸ்லன்னு சொல்லிட்டு. இவன் 95 வாங்கி கூட இவங்க அப்பா அம்மா வந்துட்டு அவ்வளவு சந்தோஷம் இருக்காது, நீ போயிட்டு படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விட்டு போயிடுவாங்க. இவன் ஒரு சந்தோஷம் கூட இருக்காது அவங்க முகத்துல, ஒரு வாட்டி கூட இவன் அப்ரிஷியேட் பண்ணல. இந்த சிச்சுவேஷன் வந்துட்டு அவனை ரொம்ப இம்பாக்ட் பண்ணிக்குது. அவன் வந்துட்டு ரொம்ப வருத்தப்படுறா, ஏன்னா வந்துட்டு ஒரு வாட்டி கூட அவங்க அப்ரிஷியேட் பண்ணல, நான் வந்துட்டு எவ்வளவு பண்ண அவங்களுக்கு, ஆனா அவங்க வந்துட்டு ஹாப்பியா ஆவதில்ல, நான் எது பண்ணாலும் உங்க பிரகாரம் நான் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் பெர்ஃபெக்ட்டாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறா. ஒசோட்டோ நீக்கோ என்ன கேக்குறானா, பின்ன நீ வந்துட்டு அவங்கள கொலை பண்ணதுக்கு ஏன் ட்ரை பண்ணல, நீ வந்துட்டு அவங்கள கொலை பண்ணிருந்தீனா உன்னோட ஸ்ட்ரெஸ் வந்துட்டு கம்மியா இருந்திருக்கோ, பிளஸ் உண்மையிலேயே உனக்கு வந்துட்டு கான்ஃபிடன்ஸ் கூட நிறைய வந்திருக்கோ, ஏன் நீ வந்துட்டு சும்மா ஜனங்களை போட்டு கொலை பண்ணிட்டு இருந்த பின்ன அப்படின்னு சொல்லிட்டு நீக்கோ கேக்குறா ஒசோட்டோ கிட்ட. நான் வந்துட்டு என் பேரண்ட்ஸ் எப்பவுமே ஹேட் பண்ணல, நான் வந்துட்டு அவங்களை ரெஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒசோட்டோ சொல்றா. இதுக்கு வந்துட்டு நீக்கோ என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, ஓகே எனக்கு வந்துட்டு புரிஞ்சிச்சு நீ வந்துட்டு ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணனு, பட் ஒரு பர்சன் மட்டும் வந்துட்டு இதுல இன்னோசென்ட்டா இருக்காங்க, நீ வந்துட்டு அவங்களை கொலை பண்ணதுக்கு அவசியமே இல்லையே. இந்த பர்சன் வந்துட்டு ஹட்டோரி தான், நீ வந்துட்டு ஹட்டோரி மேல எவ்வளவு அப்சசிவ் ஆயிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்தே பார்த்து தான் வந்திருந்தேன். அவன் வந்துட்டு உன்னோட விக்டம்ஸ் எல்லாரையோட டிஃபரெண்ட் ஆக்குறான், எல்லாரோட விக்டம்ஸும் வந்துட்டு நீ இந்த மாதிரி பொண்ணு அந்த மாதிரி ஆம்பளை அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருந்த. பட் ஹட்டோரி மட்டும் வந்துட்டு ஹட்டோரி சென்பைன்னு சொல்லிட்டு ஃபுல்லா அவனோட பேர் எழுதிருந்த. பிளஸ் அவனுக்கு வந்துட்டு ஸ்டார்ஸ் கூட இருந்தல, வந்துட்டு எல்லா புக்லயும் வந்துட்டு எல்லாருக்கும் ஸ்டார்ஸ் வச்சிருப்பால, எவ்வளவு பேரை கொலை பண்ணா அவங்களுக்கு ஒருத்தருக்கும் வந்துட்டு அவங்க பேஸ் பண்ணி ஸ்டார்ஸ் எல்லாம் போட்டுருக்கா. பட் ஹட்டோரிக்கு மட்டும் வந்துட்டு ஸ்டார்ஸ் இருந்தல. அப்படின்னா வந்துட்டு நீ ஹட்டோரியோட ஸ்டேட்டஸ் வந்துட்டு கண்டுக்கல, ஹட்டோரி வந்துட்டு பணக்காரனா இல்லனா புவரான்னு வந்துட்டு நீ கண்டுக்கல. இதுக்கு வந்துட்டு ஒசோட்டோ என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, ஹட்டோரி வந்துட்டு ஒரு ஹோட்டல்ல ஒர்க் பண்றால, அந்த ஹோட்டலுக்கு வந்துட்டு எங்க அம்மாவோ அப்பாவோ எப்பவுமே வந்துட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்படி போயிட்டு வந்திருக்க போதா வந்துட்டு அவங்க ஹட்டோரியை பார்த்தாங்க, ஹட்டோரிக்கு வந்துட்டு ரொம்ப ஃபேவர் பண்ணாங்க, அவங்களுக்கு வந்துட்டு ஹட்டோரியை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அவனுக்கு கிஃப்ட் வாங்கி தருது, அவன் பத்தி புகழ்ந்து பேசுறது. ஒரு நாள் வந்துட்டு ஒசோட்டோ பெருசாயிட்டு இருக்கு, அவங்க அம்மாவோ அப்பாவோ பேசிட்டு இருக்கும் போது இவன் ஒட்டு கேட்டுட்டு இருப்பான். அவங்க அம்மா என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு ஹட்டோரி மாதிரி ஒரு பையன் இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும், பிளஸ் அவனை வந்துட்டு டின்னருக்கு கூப்பிடுறது, லஞ்சுக்கு கூப்பிடுறது, அந்த மாதிரி எல்லாம் இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அவனுக்கு வந்துட்டு நிறைய கிஃப்ட் எல்லாம் தந்துட்டு இருந்தாங்க. ஆனா அவன் வந்துட்டு எப்பவுமே பொலைட்டா அதை வந்துட்டு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருவான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒசோட்டோக்கு வந்துட்டு ரொம்ப இம்பாக்ட் ஆகிடுது அவன் வாழ்க்கையில. இருந்தே வந்துட்டு பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் அப்ப மென்டல் டார்ச்சர் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு நீக்கும் என்ன கேக்குறா, நீ வந்து ஹட்டோரி கிட்ட டைரக்டா பேசியிருந்திருக்கலாமே. அதுக்கு ஒசோட்டோ என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, என்ன வந்து எங்க பேரண்ட்ஸ் எப்பவுமே இன்வைட்டே பண்ணல, ஒரு வாட்டி கூட ஹட்டோரி பக்கத்துல வந்து உட்காரத்துக்கு எனக்கு சான்ஸே கொடுத்துடல. அவங்க பிளஸ் ஏன் கூட வந்து அவங்க கரெக்டாவே பேசுனதே இல்ல வாழ்க்கையில. நீக்கோ வந்து ஒரு கட்டத்துல ரொம்ப பாவமா பாக்குறான் ஒசோட்டோவை. ஆனா ஏன் உங்க பேரண்ட்ஸ் அப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒசோட்டோ கோவமா சொல்றான், அவங்களுக்கு வந்து என்ன இஷ்டம் இல்ல, நான் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப எம்பாரஸ் பண்றேன், அவங்களை வந்துட்டு ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்றேன், நான் வந்துட்டு ஒரு பேர்டன் மாதிரி அவங்க தலையில என்ன எவ்வளவு பேர்டனா கன்சிடர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வந்துட்டு என்ன வர ஜனங்களுக்கு கூட இன்ட்ரோடியூஸே பண்ணல, இவன் தான் என் பையன் சொல்லிட்டு. ஆனா ஹட்டோரியா வந்துட்டு தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருந்தாங்க. என்ன ஒரு வாட்டி கூட அவங்க பிரேஸே பண்ணல, ஆனா ஹட்டோரியா வந்துட்டு 1000 தடவை பிரேஸ் பண்றாங்க. நீக்கோ கேக்குறா, பின்ன அதுக்கு தான் நீ வந்துட்டு ஹட்டோரியா கொன்னியான்? ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஒசோட்டோ சொல்றா, ஹட்டோரி எங்க போனாலும் நான் வந்துட்டு அவனை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன், நான் வந்துட்டு அந்த மாதிரி தான் ஹட்டோரியா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஹட்டோரி என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா அந்த ஹோட்டலில் இந்த ஒசோட்டோட அப்பா அம்மா கிட்ட வந்துட்டு பேசிட்டு இருக்கா. அவங்க அப்பா அம்மாவை என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா, என் பையன் வந்துட்டு ரொம்ப பிஸியா இருக்கான், அதுக்கு தான் நான் வந்துட்டு ஹட்டோரியா கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு ஒசோட்டோ கூட பாத்துட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப கடுப்பாயிடுது, ரொம்ப டார்ச்சர் ஆயிடுது, ரொம்ப மனவேதனை கூட ஆயிடுது இவனுக்கு. என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப துக்கம் ஆயிடுச்சு, பிளஸ் எனக்கு வந்துட்டு ரொம்ப லோன்லியா ஃபீல் ஆச்சு. இந்த மாதிரி நான் நினைச்சிட்டே வந்துட்டு ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் கிட்ட போயிட்டு இருந்தேன். அங்கதான் நான் வந்துட்டு ஹட்டோரியா பார்த்தேன், வந்துட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டு இருந்தா. இது வந்துட்டு கடவுளா எனக்கு ஒரு சைன் கொடுத்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். அங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் வந்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஹட்டோரி பாத்தீங்கன்னா போன் வச்சிட்டு இருப்பா, ஹெட்போன்ஸ் போட்டுட்டு இருந்திருப்பா, பாட்டு கேட்டுன்னு பேசிக்கலா வந்துட்டு அவன் ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ல இருந்திருப்பான். இப்ப பாத்தீங்கன்னா ஒசோட்டோ வந்துட்டு ஒரு வரைக்கும் இல்லாத ஹட்டோரியா வந்துட்டு புஷ் பண்ணிடுவான். ட்ரெயின் வரப்போ ஹட்டோரி உள்ள டைம் வந்துட்டு கரெக்டா இருக்கும், அந்த மாதிரி தான் வந்துட்டு ஹட்டோரி செத்துருவான், ஃபுல்லா வந்துட்டு கிரஷ் ஆயிடுவான், வெறும் ரத்தம் தான் இருக்காங்க. நான் இப்படி பண்ணிட்டு தான் வந்துட்டு நான் நினைச்சேன் எனக்கு வந்துட்டு நிம்மதி கிடைக்கும்னு. ஆனா எனக்கு வந்துட்டு ஷாக் ஆச்சு, எப்படி நம்மளோட ஃபேவரட் செலிபிரிட்டி வந்துட்டு செத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் வந்துட்டு எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்பதான் வந்துட்டு எனக்கு ரியலைஸ் ஆயிடுச்சு நான் வந்துட்டு ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். நான் வந்துட்டு அவனை ஹோட்டல்ல திருப்பியோ பார்த்தப்போ என்ன நினைச்சேன்னா, இது வந்துட்டு ஃபேட்டா தான் இருக்கணும், நெக்ஸ்ட் நான் வந்துட்டு ஹட்டோரி என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒசோட்டோ சொல்றான். அதுக்கு நீக்கோ கேட்கறான், நீ வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்துட்டு டார்ச்சர் பண்ணாத, நான் மைண்ட்ல வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லு. நீக்கோ வந்துட்டு என்ன கேட்கறானா, ஃபர்ஸ்ட் நீ வந்துட்டு உயிரோட இருக்கியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒசோட்டோ கிட்ட கேட்கறா. ஒசோட்டோ என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நான் வந்துட்டு உயிரோட தாக்குறேன். இந்த சைடுல பாத்தீங்கன்னா ஹட்டோரியோ ருரியோ வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. இவன் வந்துட்டு எங்க இருக்கான்னு தெரியவே இல்லையேன்னு சொல்லிட்டு மொட்டை மாடியில போயிட்டு பார்த்தா அப்ப உங்களுக்கு தெரிய வருது நீக்கோ ஒசோட்டோ வந்துட்டு வெளியே வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. நீக்கோ என்ன சொல்றானா ஒசோட்டோ கிட்ட, நீ வந்துட்டு உயிரோட இருந்தா கண்டிப்பா வந்துட்டு ஹட்டோரியை எங்க கொல்ல மாட்டேன், ஏன்னா உனக்கு ஆல்ரெடி தெரியும் நீ வந்துட்டு ஹெல்ப் போயிடுவா அப்படிலாம் பண்ணான்னு சொல்லிட்டு. சோ நீ வந்துட்டு கண்டிப்பா அது பண்ண சான்ஸே இல்ல, விரானுக்கு வந்துட்டு ஒரு டிஃபரெண்ட் பிளான் இருக்கு. ஒசோட்டோ என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நான் வந்துட்டு அவனை கொல்ல பண்றப்போ எனக்கு வந்துட்டு ஹாப்பினஸே ஃபீல் ஆகல, நான் வந்துட்டு ஷாக்கா இருந்தேன். ஏன் தெரியுமா, நான் அப்பதான் வந்துட்டு ரியலைஸ் பண்ணேன் நான் வந்துட்டு அவன மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு. அவன மாதிரி இருந்தா தான் வந்துட்டு எனக்கு ஹாப்பினஸ் இருக்கும், அப்பதான் வந்துட்டு எனக்கு ரியலைஸ் ஆச்சு. அவனை கொண்டுட்டு பிறகு எனக்கு அந்த ஹாப்பினஸ் வரல, எப்பவுமே வந்துட்டு நான் அவன மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்பேன். பேசிக்கலா பாத்தீங்கன்னா இந்த ஒசோட்டோ வந்துட்டு ரொம்ப ஜெல்லஸ் ஆயிட்டு இருக்கும் அவன் மேல. ஒரு வாட்டி வந்துட்டு ஒசோட்டோ நீக்கோ கிட்ட என்ன தெரியுமா சொல்லிருப்பான், நீ எது சாப்பிட்டாலும் உன் பாடி உள்ள போயிட்டு அது வந்துட்டு உன்னை எப்பவுமே உயிரோட வச்சிருக்கோம். அந்த லைன் வச்சுன்னு நீக்கோ என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா ஒசோட்டோ கிட்ட, நீ வந்துட்டு ஹட்டோரியை வந்துட்டு கொல்ல பண்ணாம உயிரோட சாப்பிடறதுக்கு ட்ரை பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு நீக்கோ கேக்குறான். அதுக்கு ஒசோட்டோ வந்துட்டு கொஞ்சம் கூட புத்தியே இல்லாம சிரிச்சுட்டு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, என் வாழ்க்கையில வந்துட்டு உன் அளவுக்கு என்ன யாரும் புரிஞ்சுக்கல, ஆமா நான் தான் வந்துட்டு ட்ரை பண்ண போறேன். இதுக்கு வந்துட்டு நீக்கோ என்ன கேக்குறானா, உனக்கு வந்துட்டு புத்தி என்ன கெட்டு போயிச்சா, நீ வந்துட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ணா என்ன யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அதுக்கு ஒசோட்டோ என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நான் வந்துட்டு அவனை சாப்பிட்டா அவன் கூட சேர்ந்து ஒண்ணுக்குள்ள ஒன்னு ஆயிடுவல, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இந்த மாதிரி கெட்ட கேரக்டர்லாம் கண்டிப்பா இருக்குவாங்களா நிஜ வாழ்க்கை நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இருக்காங்க, தயவு செஞ்சு ஜாக்கிரதையா இருங்க. இது வந்துட்டு நீக்கோ என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நீ வந்துட்டு நிஜ வாழ்க்கைக்கு போயிட்டு இருக்கு, உனக்கு அதோட மெமரிஸ் இருக்கா இல்லையான்னு கூட உனக்கு தெரியாது. இந்த ஒசோட்டோ என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நான் வந்துட்டு நிஜ வாழ்க்கை போயிட்டு இருக்கு, எனக்கு மெமரிஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன், ஏன்னா நான் வந்துட்டு ஹட்டோரி கூட சேர்ந்து ஒண்ணுக்குள்ள ஒன்னு ஆயிடுவல. கொஞ்சம் நீக்கோ என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, உன்ன மாதிரி ஒரு மரபண்டா நான் இது வரைக்கும் வாழ்க்கையில பாத்துல, அப்படின்னா உன்னை வந்துட்டு மாத்த முடியாதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அதுக்கு ஒசோட்டோ சொல்ற சான்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு சடனா பாத்தீங்கன்னா நீக்கோ வந்துட்டு அவளோட பிளவுஸ்ல இருந்து ஒரு கன் எடுத்து ஒசோட்டோ முன்னாடி வந்துட்டு வைக்கிறான். நான் வந்துட்டு உன்னை சுட்டு கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீக்கோ சொல்றா. பாத்தீங்கன்னா இந்த கிர்கோ இருக்கிறாருல அவர் தான் வந்துட்டு இந்த கன்னு வந்துட்டு மேனேஜரோட ரூம்ல இருக்குன்னு சொல்லிட்டு நீக்கோ கிட்ட சொல்லிருப்பாங்க. ஆனா இது வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் கன், இது வந்துட்டு அவங்களுக்கு கொல்ல பண்ணாது, ஷூட் பண்ணா, ஆனா அவங்களை வந்துட்டு ஹெல்லுக்கே அனுப்பிடும். அதாவது இந்த கன்னை வந்துட்டு ஷூட் பண்ணா கேட்ஸ் ஆஃப் ஹெல் ஓப்பன் ஆயிடும். ஷூட் பண்ணாங்கல்ல அவங்களுக்கு வந்துட்டு ஒன்னாவது, ஆனா அடிபட்டாங்கல்ல அவங்க வந்துட்டு ஹெல்ப் போயிடுவாங்க. ஹட்டோரி வந்துட்டு பைனோகுலர்ஸ்ல வந்துட்டு பாத்துறா. ருரி மேனேஜர் வந்துட்டு கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடுறா. இந்த ஒசோட்டோ வந்துட்டு பெரிய இது மாதிரி பேசிட்டு இருக்கா, என்ன நீ பண்ணிட்டு இருக்க, என்ன வந்துட்டு ஷூட் பண்ணினா நீ வந்துட்டு ஹெல்ப் போயிடுவா, உங்களுக்கு தெரியுமா, இது வந்துட்டு சாதா கன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீக்க சொல்றா. அப்படின்னா நான் கிட்டே வரேனே, நீ வந்துட்டு ஷூட் பண்ண ட்ரை பண்ணு, ஆஃப்டர் ஆல் நான் வந்துட்டு நிறைய பேரை வந்துட்டு கொண்டு இருக்க, இதெல்லாம் வந்துட்டு பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரா. அப்ப வந்துட்டு நீக்குக்கு சடனா மேனேஜர் சொல்லிட்டு தான் ஃபிளாஷ் ஆகுது, யாருக்கும் வந்துட்டு ஒரு வாழ்க்கையை எடுக்கிறதுக்கு உரிமை இல்ல. இந்த லைன் வந்துட்டு அவன் நினைச்சானே பாத்தீங்கன்னா ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறா. இப்போ பாத்தீங்கன்னா ஒசோட்டோ வந்துட்டு ஒரே பஞ்சு நீக்கோ இந்த ஒசோட்டோ வந்துட்டு அந்த கன் எடுத்துறா, பூமியில வந்துட்டு சுடுறா. ஓ இது வந்துட்டு சும்மா கண்ணா, நீ தான் வந்துட்டு ரொம்ப சாதா கன்லாம் இல்லன்னு சொல்லிட்டு ரொம்ப எல்லாம் சீன் போட்டு நல்ல வேலை நான் டெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஹட்டோரி வந்துடுறா. இவங்க ரெண்டு பேருக்கும் வந்துட்டு சண்டாயிட்டு இருக்கு, கன் சவுண்ட் கேக்குது. அதாவது பை மிஸ்டேக் வந்துட்டு ஹட்டோரி ஒசோட்டோ வந்துட்டு சுட்டுட்டு இருக்கா. பிளஸ் இந்த கன்னு பாத்தீங்கன்னா நார்மல் கன் தான், இது வந்துட்டு ஒன்னும் ஸ்பெஷல் கன்லாம் இல்ல. இந்த கிர்கோ வந்துட்டு சொல்லிருப்பால நீக்கோ கிட்ட இது வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் கன்னு அப்படிலாம் சொல்லிட்டு, அது வந்துட்டு ஸ்பெஷல் கன்னே இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, யார் சுட்டாங்களோ அவங்க தான் வந்துட்டு ஹெல்ப் போவாங்க. அங்க வந்துட்டு கிர்கோ வந்து சொல்றா அது வந்துட்டு நார்மல் கன் தான், சும்மா சொன்னேன் நானு. கிர்கோ என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நீக்கோ வந்துட்டு ஒசோட்டோவை கொல்ல பண்ண ட்ரை பண்ணா, ஏன்னா ஒசோட்டோ வந்துட்டு நிஜ வாழ்க்கையில என்ன தான் வந்துட்டு கொல்ல பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கிர்கோ வந்துட்டு ஹட்டோரி கிட்ட சொல்றா. ஹட்டோரிக்கு வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுது. அதுக்கு நீக்கோ என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, ஹட்டோரி ஒசோட்டோ வந்துட்டு உன்னை ட்ரெயின்ல வந்துட்டு புஷ் பண்ணிட்டா, எனக்கு எல்லாம் தெரிஞ்சு கூட ஞாபகம் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஹட்டோரி சிரிக்கிறா. அங்க வந்துட்டு மேனேஜர் ருரி எல்லாரும் வந்துடுறாங்க. ஆனா சடனா பாத்தீங்கன்னா
அங்க வந்துட்டு கேட்ஸ் ஆஃப் ஹெல் வந்துட்டு ஓப்பன் ஆயிட்டு இருக்கு. ஃபுல் வானமே வந்துட்டு ரெட் ஆகுது. இந்த கிர்கோ பாத்தீங்கன்னா இவர் வந்துட்டு ஒரு பெரிய சாடிஸ்டா இருப்பாரு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா படுறாரு இதெல்லாம் பாத்துனேன். நீக்கோ வந்துட்டு மேனேஜர் கிட்ட சொல்றா அது வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் தான். அட்டோரி வந்துட்டு நிஜமா ஒசோட்டோ வந்துட்டு சுடுற இன்டென்ஷனே இல்ல அவனுக்கு. அது வந்துட்டு பை ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க. நான் தான் வந்துட்டு அட்டோரி கிட்ட சொன்ன அந்த கன்னு வந்துட்டு சாதா கன் இல்ல ஸ்பெஷல் கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்துட்டு ஏன் தப்பு தான் மேனேஜர் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்றா. என்ன ஆனாலும் ரிசல்ட் வந்துட்டு சேம் தான். அட்டோரி நீ வந்துட்டு ஹெல்லுக்கு போவ. நீக்கோக்கு வந்துட்டு முடியவே மாட்டேங்குது. ரொம்ப பெஜாராவரா. அட்டோரி வந்துட்டு என்ன சொல்றானா நீக்கோ கிட்ட நீ வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்தல நீக்கோ அப்ப வந்துட்டு உன் ஃபேஸ் வந்துட்டு நார்மல் ஃபேஸா தான் இருந்துச்சு. இந்த ஹோட்டல்லே வந்துட்டு ஸ்ட்ராங் ஆனவன் நீ தான். நீ வந்துட்டு நிஜ வாழ்க்கைக்கு போயிட்டு ஒரு நல்ல வாழ்க்கையா வாழ நீக்கோ. ஏன் பிஹாஃபா நீ கூட வாழு அப்படின்னு சொல்லிட்டு அட்டோரி சொல்றான். நீக்கோக்கு வந்துட்டு நம்பவே முடிய மாட்டேங்குது. அழுரா ரொம்ப. அட்டோரி என்ன விட்டு போவாதீங்க அப்படின்னு சொல்லும் போதே மேனேஜர் வந்துட்டு அவளை தூக்கி போயிடுறாங்க. கேட்ஸ் ஆஃப் ஹெல் ஓப்பன் ஆகுது. ஆயிரக்கணக்கான கை வருது வெளியே கண்ணோட. அது வந்துட்டு அட்டோரிய புடிச்சு இழுத்துக்குது கீழே. அட்டோரி போவாத அப்படின்னு சொல்லிட்டு நீக்கோ வந்துட்டு அழுதுட்டே இருக்கா. இந்த கிர்கோ வந்துட்டு சைட்ல எல்லாத்தையும் வந்துட்டு பார்த்து ரசிச்சிட்டு இருக்கா. நான் வந்துட்டு ரொம்ப நாளா இதை வந்துட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். மேனேஜர் வந்துட்டு இவங்க எல்லாரும் உள்ள கூட்டு வந்துறாரு. என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா நீக்கோ நீ வந்துட்டு இந்த ஹோட்டல்ல திருப்பி வேலை செய்யவே முடியாது. நான் வந்துட்டு உன்னை ஃபயர் பண்றேன். இதோட பாத்தீங்கன்னா இந்த எபிசோட் முடியுது. நீக்கோக்கு நெக்ஸ்ட் என்ன ஆகுது, ருரியோட கதை என்ன ஆகுது, எஸ்பெஷலி ஹட்டோரி அவன் வந்துட்டு நிஜமாவே செத்துட்டானா இல்லைன்னா ஹெல்ல இருக்கிறானா, எப்படி இருக்கு ஒசோட்டோ இவங்க எல்லாருக்கும் வந்துட்டு என்ன ஆக போகுது. கிர்கோ இந்த மாதிரி வேலை பண்ணிட்டான் இந்த எபிசோட்ல. அடுத்த எபிசோட்ல என்ன பண்ணுவானோ நான் வந்துட்டு உங்களை அடுத்த எபிசோட் 12 ரிவெஞ்ச்ல வந்துட்டு பாக்குறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.